தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்மோட இருக்கிறார். அவரோட பேசலாம். அக்கா வணக்கம். இன்னைக்கு திடீர்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. திடீர்னு இல்லப்பா, நிறைய நாள் பார்த்து இன்னைக்கு இந்த வழியா வேட்பாளர் வரதுனால இந்த குற்றச்சாட்டு வைக்கிறேன். நிறைய நாள் பார்த்து வேதனைப்பட்டிருக்கேன் நான். இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்க. காய்ந்த இலகு காலம்ன்றதுனால அப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா, இல்ல திட்டமிட்டு இப்படி பராமரிக்க? எல்லா இடத்துலயும் வெயில் காலம், எல்லா சமாதிலும் அப்படிதான் வச்சிருக்காங்களா? திட்டமிட்டு இல்ல, வெயில் காலம் மாத்திரம் இல்ல, எப்படி இருக்கு இந்த வளாகம். நேத்து இந்த டூர் போடுறதுக்காக, இன்னைக்குதான் பிரச்சார டூர் போடுறதுக்காக இந்த வழியா வந்தேன். பார்த்தா ஒரே கரும்பு செக்க, குப்பை, கூலங்கள். அதை பார்த்துட்டு தான் இன்னைக்கு அஞ்சலி சிலை பிரச்சாரத்துல இருந்து இடையில தான் இறங்குனேன் நான். இங்க பாருங்க எப்படி இருக்கு. காங்கிரஸ் கூட இந்த குற்றச்சாட்டை வைக்கல. நீங்க வேட்பாளர் வைக்க மாட்டாங்கப்பா, பயந்து போயிருக்காங்க. ஐயோ சீட்டு குறைச்சிருவாங்க, பிரச்சாரத்துக்கு வரலன்னா என்ன பண்றது, திமுக இல்லைன்னா காங்கிரஸ் ஜீரோ. அதனால எப்படி சொல்லுவாங்க, எதுவும் வாய் திறக்க மாட்டாங்க, வாயே திறக்க மாட்டாங்க காங்கிரஸ் திமுகவை பார்த்து. அந்த காங்கிரஸோட அவசர நிலை பிரகடனத்தப்பதான் இன்றைய முதலமைச்சர் ஜெயிலையும் இருந்தாரு. இன்னைக்கு அவர் ஜனநாயகத்தை பத்தி பேசுறாரு. கடுமையான வெயில் போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாரம் தான், 6 நாட்கள் தான் இருக்கு கேம்பெயின். எப்படி இருக்குங்க சுட்டரிக்கும் சூரியன் எங்களை ஒன்று செய்ய முடியாதுன்னு வெயில் அலைஞ்சிட்டு இருக்கோம். கவலையில மக்களே. முதலமைச்சர் நியூஸ் 18க்கு பேசும்பொழுது தமிழ்நாட்டுல எந்த இடத்துலயும் தாமரை மலராதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன் அவ்வளவு கவலைப்படுறாரு? மலராதுன்னு சும்மா விட்டுட்டு போக வேண்டியதானே. மலரும், தென் சென்னையிலே மலரும், அவர் வீடு இருக்கிற தொகுதியிலேயே வளரும் தெளிவா சொல்லிக் கொள்கிறேன். தேர்தல் வாக்குறுதி எப்பொழுது பாஜக குறிப்பா தமிழ்நாட்டிற்குன்னு பிரத்யேகமா எப்பொழுது வெளியாகும்? இன்னும் 6 நாட்கள் தான் இருக்கு. நிர்வாகத்துல நான் இல்ல, என் தொகுதிக்குள்ளது நாளைக்கு வெளியாகுது. சரியா, அவங்கவுங்க தனித்தனியா வெளியிட இல்ல, நான் என்னோட தொகுதிக்கு வெளியிடுறேன். தமிழ்நாட்டுக்கு தேசியத்துக்கு வெளியிடுவாங்க, அது தலைவர்கிட்ட தான் கேட்கணும். நான் இப்ப நான் தலைவர் இல்ல, நிர்வாகத்துல இல்ல, நான் வேட்பாளர். ஏதாவது ஸ்பெஷலான விஷயம் தென் சென்னைக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கனவு திட்டம் எதுவும் இருக்கா? நிறைய இருக்கு. அதை பார்த்தாலே ஒரு 5 வருஷமா பிளான் போட்டிருக்கேன். மக்கள் அதை பார்த்தாலே எனக்கு வாக்களிப்பாங்க. அவங்களுக்காக தான் நான் தேர்தலில் நிக்கிறேன், பதவிக்காக நிக்கல. அதனால அந்த தேர்தல் அறிக்கை ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கனவு திட்டத்தை நான் தென் சென்னைக்கு கொடுத்திருக்கிறேன். எல்லா பகுதி மக்களும், குறிப்பா மீனவ சகோதரர்களுக்கு, ஆன்மீக சகோதரர்களுக்கு, இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு, அர்பன் புவரெல்லாம் யாரும் கண்டுக்கிறதே இல்லை, குழந்தைகளுக்கு, சுற்றுலா பயணிகளுக்கு, எல்லாருக்கும் நான் திட்டம் வச்சிருக்கேன். பெரிய திட்டம். கோயம்பேடு வியாபாரிகளுக்கு, மூட்டை தூக்கும் சகோதரர்களுக்கு, எல்லாருக்கும் திட்டம் வச்சிருக்கேன். பிரதமர் வரும்பொழுது எவ்வளவு உற்சாகம் கொடுத்தது. நிறைய பேர் மற்ற கட்சியினர் கூட்டம் இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அவங்க கூட்டணியில் இருக்கிறதுனால அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க ஏன் இப்ப பயம்? பெருந்தகை சொல்றாரு, அண்ணன் மா சுப்பிரமணியம் சொல்றாரு, ஸ்டாலின் சொல்றாரு, ஏன் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க? EPS சொல்றாரு பயம். கூட்டம் இல்லைன்னா இங்க பாட்டு போக வேண்டியதானே. நல்ல கூட்டம். ஆனா அந்த கூட்டத்தை குறைக்கிறதுக்கு எல்லா முயற்சி செஞ்சாங்க. அது திட்டமிட்டு செஞ்சாங்க. 40% வரல. இன்ஸ்பைட் ஆஃப் தட் கூட்டம் வந்தது. மகிழ்ச்சியோட மக்கள் நீங்களே விஷுவல்ஸ் எடுத்திருப்பீங்களா? யாரான்னு கூட்டி வந்த கூட்டம்னு யாரான்னு சொல்வீங்களா? இவங்க கூட்டம் கூட்டிட்டு வரலாம், ஆனா அந்த உற்சாகம், மோடியை பார்த்தோன்னே வேண்டும் மோடி என்ற கோஷம், அக்கா என்ற கோஷம், தம்பி என்ற கோஷம் எப்படி இருந்தது? மிக்க நன்றி. ஒளிப்பதிவாளர் வேக்குடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.